Hi friends, welcome to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரண்டை பொடி. நம்ம நிறைய வாட்டி துவையல் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி பொடி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ், தோசை, இட்லி, அடை வேணும்னா இந்த பொடியை நம்ம துவையலா கூட அப்புறமா அரைச்சிக்கலாம். அவ்வளோ இன்ஸ்டன்ட்டா துவையல் கூட பண்ணிக்கலாம். கிராமத்தில் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ கடையிலையுமே நல்லா கிடைக்கிது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரிச் இன் கால்சியம். ஆனால் குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அது இல்லாமல் இட்ஸ் வெரி குட் ஃபார் போன் ஹெல்த். நம்ம எலும்பு சத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைல்ஸு மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து. இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இது கையில் அரிப்பு இருக்குன்றதுக்காகவே க்ளீன் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தடவிட்டு க்ளீன் பண்ணலாம். பிரண்டை இந்த மாதிரி நீளமாக காம்பு காம்பாக இருக்கும். அதில் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம உடைச்சிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிடும். இதில் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நரம்பு தனியாக வந்துடும். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் உடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்கும். அது நம்ம எடுக்கணும். நம்ம பீலர்லேயும் எடுக்கலாம், இல்லைனா கத்தியில் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா கூட அதோட நாரெல்லாம் வந்துடும். இது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால அதோட சேர்த்து இழுத்தோடனே வந்துடும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுல நார் கம்மியாக இருக்கும், அது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த நரம்பு பிடிச்சி லைட்டாக இழுத்தாலே சைடில் தோல் மாதிரி வந்துடும். அது எல்லாமே நம்ம நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய நார் இருக்கும். அது இந்த நரம்புலேருந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தா ஈஸியாக வந்துடும். அந்த நார் கண்டிப்பாக எல்லா இதுலேயும் நீங்கள் எடுத்துடணும். இல்லைன்னா அது குக் ஆகாது. சாப்பிடும்போது நமக்கு நார் நாராக பல்ல தென்படும். அது இப்போது இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு இரும்பு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பிரண்டை எண்ணெயில் வதக்கணும். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு தான் இது துவையலோ பொடியோ அப்போ தான் செய்ய முடியும். இல்லைன்னா அது அப்படியே செஞ்சோன்னா அதில் இருக்கிற அந்த இச்சினஸ் நம்ம சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்கும். அதனால் கண்டிப்பாக எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். நீங்கள் துவையல் செய்கிறதா இருந்தால் இது கொஞ்சமாக முன்னாடியே எடுத்துடலாம். இப்போ நான் பொடி செய்கிறதுனால அதில் ஈரத்தன்மை போகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்க சரியாக சாப்பிடல போலன்னா கூட இந்த பிரண்டை பொடி நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு 1/4 கப் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது அதே எண்ணெயில் நம்ம நல்ல மிதமான தீயில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதிகமாக தீ வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும். ஆனால் உள்ளே வேகவே வேகாது. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பூண்டு இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்லைட்டாக கலர் மாதிரி நல்ல வாசனை வர டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நல்ல வாசமும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் நல்ல இரும்பு சத்தும் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த பொடியில். இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இது ஒரு கோர்ஸான பொடியாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா அதில் ஈரத்தன்மையே இருக்காது. இந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். அப்போ தான் பொடி ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு
வேண்டிய அளவு உப்பு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிட்டா நம்ம பிரண்டை பொடி ரெடிங்க. இது துவையலாக மாற்றணுன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா துவையலும் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் கூட அமுக்குங்க. அப்போ தான் இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். மச் லவ். பாய்.